பல்லவன் நிலாவுக்காக தான் தேன் வாங்க போனான்னு தெரிஞ்சதும் சோழன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு பல்லவன் கிட்ட. பல்லவனும் அதை மன்னிப்பை ஏற்று சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். என்ன நீ என்ன அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமெடியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டான். இதை பார்த்த சேரன் பாண்டி எல்லாத்துக்குமே நிலாவுக்கும் கூட ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பெரிய பெரிய சண்டையெல்லாம் வந்தாலும் சமாதானப்பமா போயிட்டு கடைசியில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படிங்கிற மாதிரி சண்டையெல்லாம் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிலாவும் சோழனும் எங்கே போனாலும் தனியாக போகணும்னு விரும்பாமல் சோழன் பல்லவனையும் பாண்டி சேரனனா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒன்றா அனுசரித்து போயிட்டுருக்காரு சோழன். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல சாப்பிட போகிறப்ப கூட எனக்கு ரொம்ப பசியே இல்லைடா, நீயும் நிலாவும் வேணா போய் சாப்பிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சேரனனா சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, அண்ணே நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ ஜூஸையாவது குடி, ஆனால் கூட வந்துருனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு பாண்டி டே 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 ஒன்னா எதுக்கடா கூடவே வர்றீங்கன்னு சண்டை கட்டுற, இல்லாட்டி வரமாட்டேன்னு சொன்னவங்களையும் இழுத்துட்டு போகிற, என்னடா உன்னோட இது அப்படிங்க. என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி சொல்லிட்டாலே கேட்டுத்தான் ஆகணும், இருடா இரு உனக்கும் வானதி வரட்டும், அப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாண்டி நான் வானதி வந்தாலும் இப்படித்தான் இருப்பேன், வராட்டியும் இப்படித்தான் இருப்பேன், வானதி வந்தெல்லாம் என்னை மாற்ற முடியாதுடா அப்படிங்கிறாங்க. ஓஹோ நான் அதை பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சாயந்தரமா எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மட்டும் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சேரன் ஏண்டா சோழா நாங்கள் வேணா கிளம்புறோம், நீங்கள் இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு வாங்களே அப்படிங்கிறாங்க. பல்லவனும் ஆமாம்மா இங்கே நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல, 2 நாள் இருந்துட்டு வாங்க நீ அப்படிங்கிறாங்க. இல்லைடா பல்லவா எனக்கும் வேலை இருக்குது, நானும் ஆஃபீஸ் போயெல்லாம் வேலை பார்க்கணும், அதனால் போகலாம் எல்லாருமே இன்னைக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோழனும் என்னிலா இருந்துட்டு போகலாமா அப்படிங்க. இல்லை சோழன் இனி போகலாம், எவ்வளோ நாள் இருந்து என்ஜாய் பண்ணோம்லன்னு சொல்லவும் சரி வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே நடேசன் வீடு மாதிரியே இல்லை, பயங்கரமாக அவர் குடிச்சிட்டு டம்ளர் சாப்பிட்டது எல்லாம் வீடு ஃபுல்லாக நாரி கிடக்குது. ஒரே ஒரு இது என்னென்னா நிலாவோட ரூம்குள்ளே மட்டும் அவங்க யாருமே எதுவுமே போகாதனால நடேசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிலாவோட ரூம் சோழன் ரூம் மட்டும் நல்லா இருக்குது, மற்றபடி கிச்சனில் பாத்திரம் ஹாலில் எல்லாம் சாப்பிட்ட பொருள் எல்லாமே பயங்கர நாஸ்தியாக வச்சுருக்காரு. நடேசன் தூங்கிட்டு இருக்காரு. அவங்க வர்றப்போ நைட்டாக வர்றதுனால அவங்க வர்றக்குள்ளே நடேசன் தூங்கிட்டாரு. காலையில் தானே வருவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போட்டுட்டு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. அப்போது பார்த்துட்டு வீட்டை பார்த்த உடனே நிலாவுக்கும் சேரனுக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. சோழன் கோவம் ஐயோ எந்திரியா என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏய் யாராவது ராத்திரி நேரத்தில் என்ன எழுப்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு நடேசன். யோ எந்திரியா என்னையா வீடாட்டிருக்கு வச்சோன்னா குப்பை தொட்டியாட்ட வச்சிருக்கிற, யோ என்னையா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி சோழன் கத்துறாங்க. அதுக்கு நிலா அங்கிள் என்ன தண்ணி போட்டிருக்கீங்களா அங்கிள், உங்களை தண்ணி போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, ஏன் அங்கிள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, நாங்கள் போன இடத்துல நீங்கள் தண்ணி போட்டு எங்கேயாவது மயங்கி விழுந்திருந்தா உங்களை யார் அங்கிள் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு எதுவுமே பேச தெரியல. சேரன் சொல்கிறாரு, அம்மா அவரை விடுமா தூங்கி எந்திரிக்கட்டும், காலையில் அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவரை வெளியிலே விட்டுட்டு அப்படியே தூங்கறதுக்கு விட்டுட்டு எல்லாரும் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நிலாவுக்கு பயங்கர கோவம், பாருன்னு நம்ம வீட்டில் இல்லாதப்போ எப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காருன்னு, காலையில் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லி நிலா பயங்கரமாக சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. சோழன் ரூமை பாட்டுந்து நிலா பார்த்தியா உன் மேலே மட்டும் ஒரு பயம், உன்னோட ரூம் மட்டும் அவர் உள்ளே போகவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை, மற்ற இடம் வரலாம் பாரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் எல்லாத்துக்குமே இருக்குது அங்கிளுக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குறாங்க. நைட்டு சேரனண்ணாவுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர்றப்போ நடேசனுக்கு ஃபிட்ஸ் வர்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ அப்பா என்னாச்சு 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 அப்படிங்கிறாங்க. அப்போது அதன் சத்தம் கேட்டு பாண்டி பல்லவன் எல்லாருமே எந்திரிச்சு வர்றாங்க. அப்போ நடேசனுக்கு ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வந்த மாதிரியே இருக்கு. அப்போ பல்லவன் வேகமாக சோழனோட ரூம் கதவை போய் தட்டுறாரு. அண்ணா அண்ணே எந்திரிங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களும் வேகமாக எந்திரிச்சு வந்துடுறாங்க.
வந்து பார்க்குறப்போ நடேசனுக்கு பயங்கரமாக ஒரு கை காலில் இழுத்துட்டு இருக்கு. அப்போது அவரை தூக்கி வேனில் வச்சுக்கிட்டு சோழன் டிரைவ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. எல்லாரும் அந்த கார்லேயே ஏறிக்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது, தம்பி உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி பிபி இருந்ததில்ல, பிபி அதிகமாயிருச்சு, அதனால தான் இப்படி ஃபிட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் மயக்கத்துலேயே இருக்கட்டும், காலையில் ஆச்சுன்னா தான் நார்மலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்குமே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இவர் தண்ணி போடுறதுக்கு நம்ம தான் கிடச்சோமா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. நிலா இருந்துட்டு, இருங்க சோழன் பார்க்கலாம், அங்கிள் சரியாகட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள்லாம் நல்லாயிருவார், நமக்கு தான் ப்ரெஷர் ஏற்றி விடுவார். இந்த ஆள் தண்ணி போட்டு விடிய தூங்கிட்டு நம்ம அங்கேருந்து இப்போ தான் நைட்டு டிரைவிங் பண்ணிட்டு வந்திருக்கோம், வந்த உடனே இந்த ஆளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் சோழன் அமைதியாக இருங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா அது பண்ணிகிட்ருக்காங்க. வேகமாக பாண்டிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னதே வானதி வேகமாக கிளம்பி பாண்டிகிட்ட வர்றாங்க அங்கிளை பார்க்கறக்கு. என்னாச்சு பாண்டி, அங்கிள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சொலந்துட்டு, என்னம்மா நாங்கள் வந்து ஸ்பீடை வர நீ வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும் போலையே, நாங்களே இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துருக்குறோம், நீ உடனே வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, பாண்டிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன், அவன் தான் சொன்னான் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவங்களோட சண்டை கட்டலான்னு தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு சொன்னதுங்காட்டி தான் வேகமாக வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன், நீ சண்டை இல்லாமல் நீ வருவியா அப்படிங்கிறாங்க சோழன். என்ன ப்ரோ நீங்கள் அப்படிங்க. அங்கிள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா வானதிகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா உங்கள் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறாங்க. நல்லா போச்சு வானதி, நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க நிலா. அதுக்கு சொலந்துட்டு, ஏம்மா நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு போனோம்மா, நீ என்ன ஹனிமூன் ட்ரிப்புன்னு பேரை மாற்றி கேட்குற அப்படின்னு வந்து கலாய்ச்சிட்ருக்காரு. அதுக்கு நிலா, சோழன் அமைதியாக இருக்க போகிறீங்களா இல்லையா? அக்கா நானும் உங்கள் கூட வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணவும் எனக்கு வேலை கரெக்டாக இருக்குங்கக்கா, அதனால தான் வர முடியல, நெக்ஸ்ட் டைம் உங்கள் கூட கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. நிலா வந்துட்டு, கண்டிப்பாக நம்ம போகலாம் வானதி, கண்டிப்பாக என்ன கண்டிப்பாக, அடுத்து உங்கள் கல்யாணம், அதுக்கு நீங்கள் ஹனிமூன் போங்க, நாங்கள் உங்கள் கூட சுற்றி பார்க்க வர்றோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ப்பா, நான் ஒன்லி பாண்டி நானும் தான் போவோம், உங்களையாட்ட குடும்பமாலாம் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் போகணும், ஆளுக்கு ஒரு டைம் சாப்பிட்ணும், ஐயோ நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறாங்க வானதி. அப்போ சோழன் வந்துட்டு, ஹே வானதி பயங்கர கிளவராக இருக்கிற வானதி, நீ உன்ன மாதிரி ஒரு ஆள் நீ தேடுனா கூட கிடைக்காது, நிலா பாரு ரொம்ப அப்பாவி, எல்லாம் தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போது சந்தா ஃபோன் பண்ணுறாங்க சேரண்ணாக்கு. ஓ அடுத்த ஆள் வந்தாச்சா, என்னப்பா எல்லாம் க்யூ கட்டி ஃபோனே பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம இப்போ ஆஸ்பத்திரி வந்தோமா, ஏதாவது ஆளுக்கு அதாவது ஜோடியோட சுற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் நீங்கள் கவலையாக சொல்லிகிட்ருக்காரு. சந்தா கிட்ட, இப்படி ஆச்சுப்பா, நாங்கள் இப்படி வந்தோம்ப்பா, இப்படி ஆச்சுப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி சேரன் 1 மணி நேரமாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்த சோழனுக்கு, நடத்துங்கடா நடத்துங்க, ஆனால் இங்கே என் பொண்டாட்டி மட்டும் என்னை எப்போ பாரு முறைச்சிக்கிட்டே அவங்கள திட்டாதீங்க, பேசாதீங்க, போகாதீங்கன்னுக்கிட்டு இருக்கிறா, நீங்களாம் என்ஜாய் தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு போகுது.